வணக்கம். எமர்ஜென்சி பாலியல் பிரச்சனைகளில் எமர்ஜென்சி அப்படின்னா ஆணுறுப்பில் அடிபடுதல். சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது, அதுவும் பாலியல் ரீதியான சண்டைகள் அந்த மாதிரிலாம் வரும்போது, ஒரு உறவு பண்ணும்போது கணவர் வந்துட்டார் இல்லை இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது ஆணுறுப்பை மனைவி கட் பண்ணதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப ரேராக கோரமாக பழி வாங்கணும்னு நினைக்கும்போது ஆணுறுப்பை கட் பண்ணுறது, இல்லை ஆணுறுப்பில் அடிபடுறது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஆணுறுப்பு வீங்கி போகிறது, இப்படி பல்வேறு, இல்லை ஆணுறுப்பில் ஏதாவது ஊசியோ இல்லை ஒரு பொருட்களை உள்ள ஃபாரின் பாடிஸை உள்ள சொருகிடுறது, இப்படியான எமர்ஜென்சி வரும். ஆணுறுப்பு முழுமையாக கட்டாச்சு அப்படின்னா அதை இமீடியட்டாக ஓரளவுக்கு இணைக்க முடியும். ஆனால் ஒரு குறைந்த மணி நேரங்களில் அதை பண்ணணும். நீண்ட நேரம் ஆச்சுன்னா அது சரியாக இயங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் ஆணுறுப்பில் அதே மாதிரி ஃபாரின் பாடி அதனால் வீங்கிறது, வேறு ஏதாவது இன்ஜுரிஸ், ஆணுறுப்பில் இன்ஜுரிஸ் அதனால் வீக்கம், இப்படி ஏராளமான காரணங்கள் இருக்குது. இதை இமீடியட்டாக சரி செய்யணும். சில நேரங்களில் ஆணுறுப்பில் அந்த சிறுநீர் வர்ற பாதை நசுக்கப்பட்டு சிறுநீர் வராமல் போயிடும். அவங்களால சிறுநீர் போக முடியாது, அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சிறுநீரை வெளியேற்றுறதுக்கான டியூப் போட்டு சிறுநீரை வெளியேற்றுவாங்க. ஏதோ வண்டி லாரியோ பஸ்ஸோ ஏறிடுச்சு அப்படின்னா சிறுநீர் போகாது, அடைப்பு ஏற்பட்டுரும், ஆணுறுப்பும் டேமேஜ் ஆகிருக்கும். அப்போது ஒரு அறுவை சிகிச்சையின் மூலமாக அதை சரி செய்யலாம். ஃபாரின் பாடி போன்றவற்றை ஏதாவது உள்ளே விட்டுருக்காங்க, அது மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். ஆணுறுப்பில் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் சாமான்களை சொருகி வச்சுருப்பாங்க, அதை எடுக்க முடியும். ஆணுறுப்பு வீங்கி இருக்குது அல்லது வேறு ஏதாவது காயம் இருந்தது அப்படின்னா அதை சரி செய்ய முடியும். அது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும். ஏன்னா அதுக்கு வேறு ஒரு நடுவில் ஒரு இடத்துல பிரச்சனைன்னா பக்கத்தில் இருந்து ரத்தம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு எண்ட் ஆர்கன், ஒரு முனையில் இருக்குது, ஒரு பக்கமாக தான் ரத்தம் போகும், ஒரு இடத்துல இருந்தால் ரத்தம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பக்கத்தில் இருந்து ரத்தம் வர்றதுக்கு. அப்போது அதை குறிப்பிட்ட காலத்தில் சரி பண்ண வேண்டியது இருக்கும். வீக்கமாக இருக்கட்டும், இல்லை இரத்தப்போக்கு ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிங் போட்டு, சின்ன மோதிரம் மாதிரி ரிங் ஆணுறுப்பினுடைய அதனுடைய அடிப்பகுதியில் போட்டுட்டு மேல் பகுதியை தூண்டி விரைப்புத்தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை எடுக்க முடியாது, விரலில் மாட்டின மாதிரி மாட்டிக்கும். இது ஒரு எமர்ஜென்சி. சில நேரங்களில் அந்த விரைப்பை குறைச்சிட்டு அந்த ரிங்கை எடுக்கணும். அப்படிலாம் சாத்தியமே இல்லை அப்படின்னா ரிங்கை கட் பண்ணி எடுக்கணும், அந்த மோதிரத்தை கட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். இப்படி ஆணுறுப்பில் எமர்ஜென்சிஸ்ன்றது இன்ஜுரிஸ், அதே மாதிரி சிறுநீர் வராமல் எமர்ஜென்சியாக நின்று போகிறது, அல்லது ஆணுறுப்பில் ஒரு மோதிரம் போன்ற பொருட்கள் அடியில் போய் மாட்டிக்கொண்டு வெளியே எடுக்க முடியாமல் இருக்கிறது, இதெல்லாம் எமர்ஜென்சிஸ் இருக்கும். இதை சரி செய்ய முடியும் உடனடியாக. அதனால் சீக்கிரம் வரணும், ரொம்ப மெதுவாக பொறுமையாக போனால் கேங்க்ரீன் ஆகிடும். இந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இரத்த ஓட்டம் இல்லாமல் அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இரத்த ஓட்டம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆணுறுப்பின் எமர்ஜென்சின்னா இதெல்லாம் வரும். இதை சரி செய்ய முடியும். ஆணுறுப்பில் எமர்ஜென்சிஸை முழுமையாக சரி செய்ய முடியும். வணக்கம்.